வணக்கம். நான் உங்கள் ஈஸியா ரைடர். மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யமகா ஷோரூம்ல தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷ கனவு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க. நான் 2019ல் V3 எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா எடுக்கவே முடியல. அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. என்ன பார்த்தீங்கன்னா, V3 தான் எடுக்க முடியல. பட் V4 ஆச்சும் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் V4 எடுக்க வந்திருக்கேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த பைக்கே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் நாங்கள். பார்த்தா அவங்களுக்கு அங்கே இருந்ததுலேயே ஒயிட் கலர் தாங்க ரொம்ப பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அதனால் நாங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக் வந்து இஎம்ஐயில் தாங்க எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பைக்கு ரேட்டு, இஎம்ஐ எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் கேட்டுன்னு இருந்தோம். இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், அந்த டீட்டெயிலாம் நல்லா கேட்டுட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கேஷ் பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஎம்ஐயில் மட்டும் பைக் எடுத்தோன்னு வச்சிங்களேன், நம்ம சிக்னேச்சரை நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கையெழுத்துக்கிட்ட போடணும். ஏன்னா அவங்களுடைய பேங்க் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறமா நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட கையெழுத்து அவ்வளோ கையெழுத்து போட்டாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரையல் மாரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா கையிலேயே சாவி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்பாவே த்ராட்டில் பண்ண வச்சு அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சுங்க அது. வண்டி எடுத்துன்னு டெலிவரி பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தானுங்க கேக் வாங்கி. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, கேக் வெட்டிட்டு அப்படியே நம்ம தம்பி R15க்கும் ஓட்டிகிட்டு வண்டிக்கு பூஜை போடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா, அம்மாவையும் அப்பாவையும் வச்சு வண்டிக்கு மாலை போட விட்டு அதுக்கப்புறமா வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் தாங்க வண்டியை வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போனோங்க. நம்ம வண்டியோட டெலிவரி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சதுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்குங்க.